தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனைவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கடும் பற்று கடும் தொற்று என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கனி பாண்டி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்று துரிய தவத்தை சிறப்பாக நடத்திய அம்மாவை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கடும் பற்று கடும் தொற்று. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பொருட்களை அடைய வேண்டும் என எண்ணுவது ஆசை. அதாவது தேவையின் காரணமாக துன்பத்தை போக்க எழும் இயற்கை எழுச்சியே ஆசை எனப்படும். உயிர் வாழ்தல் என்ற காரணத்தால் தேவையும் தேவையால் ஆசையும் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு ஜீவனுக்கும் பொதுவான இயற்கை தேவைகள் 3. அவை பசி, தாகம் ஆகியவற்றால் எழும் துன்பங்களை ஒட்டி ஏற்படுகின்ற தேவைகள், வெப்ப தட்ப மாறுதலால் ஏற்படுகின்ற தேவைகள், உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகத்தின் விளைவால் எழுகின்ற தேவைகள் ஆகும். ஆசை என்பது உடல் கடமைகளை நிறைவேற்றிட எழும் இயற்கையான அறிவின் எழுச்சியாகும். தனக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இருந்த போதிலும் மேலும் மேலும் அடைய விரும்புவது, அளவுக்கு மீறிய ஆசைதான் பேராசை, பற்று ஆகும். பிறவியின் பெருநோக்கமாகிய இறைநிலையை நோக்கி உயர வேண்டிய அறிவின் பெருக்க ஆற்றல் பொருட்கள் மீதும் இன்பத்தின் மீதும் சிக்கி தடையுறும் போது அதே பொருள் அல்லது இன்பம் மேலும் வேண்டும் என்று அளவறியாது மீறுகின்றது. இதுவே பேராசை என்றும் பற்று என்றும் கூறப்படுகிறது. தேவையை காரணமாக கொண்டு எழுந்த ஆசை தேவை நிறைவோடு நின்றுவிட வேண்டும். அப்படி இல்லாமல் தேவை நிறைவு செய்யப்படும் போது ஏற்பட்ட திருப்தியின் மீதும் அல்லது இன்பத்தின் மீதும் மனம் மயங்கி விடுகிறது. எந்த செயல் இன்பத்தை தந்ததோ அச்செயலை மனம் தேவையில்லாமல் மீண்டும் செய்ய விரும்புகிறது. அதாவது உண்மையான தேவை இல்லாமலே ஆசை எழுகிறது. துன்பத்தை தீர்க்கும் வகையில் தோன்றிய ஆசை இப்பொழுது அறிவு மயங்கி செயற்கை இன்பத்தை தேடும் முயற்சியில் ஈடுபடுகிறது. ஆசை பொருள் மேல், மக்கள் மேல் அல்லது ஒரு புகழின் பெயரில் புகுந்த அறிவு அதிலிருந்து மேற்கொண்டு போக வழி காணாது பழக்கத்தால் தேக்கமுறும் போது இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், அதிகம் வேண்டும் என்று நினைக்கும் போது அதை பேராசை என்று சொல்கிறோம். இந்த ஆசை பிறழ்ந்து விட்டால் அப்போதுதான் அது தவறான பாதையை வகுத்துக் கொள்கிறது. பேராசை கடும்பற்றாக மாற்றுகிறது. கடும்பற்று என்பது மனிதனின் மனதை சீரழிக்கும் 6 தீய குணங்களில் ஒன்றாகும். எதையும் யாருக்கும் கொடுக்க மனமில்லாத கஞ்சத்தனம் அல்லது அளவற்ற பற்று என்று சொல்லலாம். தன்னிடமுள்ள பணம், சொத்து அல்லது பொருட்கள் தடம் மாறி அடுத்தவரிடம் போய்விடக் கூடாது என்று எண்ணுவது, தேவையான அளவை விட அதிகமான பொருட்களை சேர்த்து வைப்பது, ஆனால் அந்த பொருளை தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் பூட்டி வைப்பதே கடும்பற்றாகும். ஒரு பொருள் மீதோ நிலம் மீதோ நேற்று இவ்வளவு கிடைத்தது, அதை வைத்து கொண்டேன்,
இன்னும் அங்கே இருக்கிறது. அவன் எடுத்துக்கொண்டு போகப் போகிறான். அதற்கு முன் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளைக்கு அவன் இருப்பானோ இறந்து போவானோ தெரியவில்லை. அதற்கு முன் அவனிடம் கையெழுத்து வாங்கி அதையும் எனதாக்கி கொள்ள வேண்டும். அங்கே சுவர் எழுப்ப போகிறான். அதற்கு முன்பாக 1/2 அடி நிலத்தை என்னுடைய நிலத்தோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி பல எண்ணங்கள் அந்த கடும்பற்றின் காரணமாக வருது. அப்ப பிறருக்கு போகாமல் தனக்கே எந்த அளவுக்கு கூட்டிக் கொள்ள வேண்டுமோ, தனக்கே அதிகமாக வேண்டும் என்று எண்ணும் போது இது எங்கிருந்து வருகிறது? பேராசைதான். பேராசை கடும்பற்றாகிறது. கடும்பற்று என்பது முரண்பட்ட ஆசைதான். அதுவே பிறர் மேல் தாவும் போது தன் பொருள் தனக்கு தேவையில்லாத போதும் அது பிறருக்கு உபயோகமாகும் என்று எண்ணிய போதும் அதை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க முடியாமல் தனக்கே என்று சேர்த்து பிடித்து கொண்டு இருப்பது, இதுதான் கடும்பற்று. தனக்கு தேவைக்கு மேலாக மிகுதியாக இருக்கின்ற போதும் அவை பிறர் நல்வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாத தேவையென அறிந்த போதும் அந்த பொருட்கள் தனக்கே உரியவை என்ற உணர்வில் தானே வைத்துக்கொண்டு அவற்றை பிறர் பயன்படுத்தாமல் பாதுகாக்கின்ற ஒரு மனநிலையே கடும்பற்று எனப்படும். இப்ப கடுந்தொற்றுன்னு பார்த்தோம்னா பாக்டீரியா அல்லது வைரஸ் போன்ற நுண்ணுயிரிகளால் ஏற்படுது. உடல்ல ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமும் கட்டுப்பாட்டை இழந்து தன் சொந்த உறுப்புகளையே தாக்கும் ஒரு உயிர்கொல்லி, அழற்சி நிலை, இன்ஃப்ளமேட்டரி. இப்போ உடல் ஆரோக்கியமான திசுக்களையும் இரத்த நாளங்களையும் சேர்த்து தாக்கி அழிக்க தொடங்குது கடுந்தொற்று ஏற்படும் போது. அப்போ அந்த கடுந்தொற்று போல் ஆகி உடல் நலம், மனவளம் எல்லாமே நம்மளுக்கு பாதிக்கப்படுது. இப்போ ஒருவர் ஒரு ஊருக்கு போறாரு, கட்டுச்சாதம் கட்டிட்டு போறாரு. 2 நாள் ஆகிவிட்டது. நாளைக்கு இந்த சோறு நல்லா இருக்காது. அப்போ சோறு கெட்டு போகும்னு தெரியும். ஆனா அந்த இடத்துல ஒருவன் பட்டினியா இருக்கான். அப்ப நாளைக்கு இது ஊசி தானே போக போகுது, அதை இன்னைக்கு அவனுக்கு கொடுத்தா அவனும் சாப்பிடுவானே, பசி ஆறுவானே என்ற எண்ணம் வருவதில்லை. நாளை கெட்டு போய்விட்டால் அதன் பிறகு கொடுத்து கொள்ளலாம், அது வரைக்கும் இருக்கட்டு என்று வைத்திருப்பதுதான் கடும்பற்று. கடும்பற்று வர வர கடும் தொற்று போல ஆகிவிடும். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவை பெருக்கி துன்பம் அழிய கண்டோம். தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்குகளே 5 பழி, வியாதி, ஏழ்மை. தேவையற்ற பொருட்கள் எவை என்றறிந்து திரும்ப தோன்றாதொழித்து பலர் வாழ்விற்கு தேவையுள்ள பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் செய்கைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம்னு சொல்றாங்க. ஒரு கதை பார்க்கலாம். கிரேக்க நாட்டுல புகழ்பெற்ற ஞானி சாக்ரட்டிஸ், அவர் ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போது அவரிடம் அந்த ஊரில் உள்ள மிகப்பெரிய பேராசைக்காரன் ஒருவன் வாரான். அவனுக்கு பொன், பொருள், பதவி அனைத்தின் மீதும் அளவு கடந்த கடும் பற்று இருந்தது. அவன் சாக்ரட்டிஸ்ட கேட்கான், ஐயா, நான் நினைத்ததை எல்லாம் அடைய வேண்டும், இந்த உலகமே என் காலடியில் வர வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டானாம். உடனே சாக்ரட்டிஸ் சொல்றாரு, அவன்கிட்ட எதுவுமே பேசல. என் பின்னால ஆற்றுக்குள் வான்னு ஒரு ஆற்றுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க வான்னு அவனுக்கு விடைய சொல்றேன் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாரு. இவனும் ரகசியம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஆசையில சாக்ரட்டிஸோட ஆற்று தண்ணீருக்குள்ள இறங்கி நடக்கிறாங்க 2 பேரும். இருவரும் கழுத்தளவு தண்ணீருக்குள்ள நின்ன போது சாக்ரட்டிஸ் திடீர்னு அந்த பேராசைக்காரன் தலையை பிடிச்சி தண்ணீருக்குள்ள அமுக்குறாரு. அவன் இந்த பேராசைக்காரன் தண்ணீருக்குள்ள மூச்சு விட முடியாம அப்படி தத்தளிக்கிறான், தவிக்கிறான். எப்படியாவது மேலே வர வேண்டும் என்று தன் முழு பலத்தையும் கொண்டு சாக்ரட்டிஸோட கைகளை விலக்க போராடுறான். சாக்ரட்டிஸ் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப மூச்சு திணறல் அதிகமானதும் அவனது தலையை தண்ணீருக்குள்ள இருந்து வெளியே இழுக்கிறாரு. பேராசைக்காரன் பெருமூச்சு விட்டு கொண்டு, ஏன் இப்படி செய்தீங்க, என்ன கொல்ல பார்த்தீங்களா அப்படின்னு கோபமா கத்துறான். சாக்ரட்டிஸ் அமைதியா சொல்றாரு, நீ தண்ணீருக்குள் இருந்தபோது உனக்கு என்ன வேண்டும் என்று தோன்றியது? தங்கமா, பதவியா, அல்லது சொகுசு வாழ்க்கையான்னு கேட்டாராம். அதுக்கு அவன், ஐயா, எனக்கு அப்போ அவை எதுவும் வேணும்னு தோணலை எனக்கு. நான் உயிர் பிழைக்க ஒரு நொடி சுவாசிக்க காற்று மட்டும் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னான். சாக்ரட்டிஸ் சிரித்து கொண்டே சொன்னாராம், தண்ணீருக்குள் இருந்தபோது நீ காற்றுக்காக எப்படி தவித்தாயோ அதே போல உன் மனதில் இருக்கும் தேவையற்ற கடும் பற்றுகளை நீக்க தவித்தால்
உனக்கு உண்மையான ஞானமும் உலகமும் உனக்கு வசப்படும் அப்படின்னு சொன்னார். அப்ப உலக பொருட்கள் மீது நாம் வைத்திருக்கும் அதீத பற்று நம் உயிர் மூச்சை நாமே ஒடுக்குவதற்கு சமம். அதை விடுத்து தூய்மையான பற்றற்ற வாழ்க்கையை தேடினால் வாழ்வு சிறக்கும். ஆசைப்படலாம், கடும் பற்று கூடாது. அது கடும் தொற்றாக மாறி வாழ்க்கையை செல்லரித்த காகிதம் போல் ஆக்கி விடுகிறது. திருவள்ளுவர் சொல்றாரு, பற்றற்ற கண்ணே பற்றருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் அப்படின்னு சொல்றார். எல்லா மகான்களும் பற்றை விடு, ஆசையை ஒழித்து விடுன்னு தான் சொன்னாங்க. எப்படி ஒழிக்க முடியும்? உடல்ல உயிர் இயங்கும் வரைக்கும், ஜீவகாந்த ஆற்றல் இருக்கிற வரைக்கும் தேவையுணர்வு இருக்கும். தேவையுணர்வை ஒட்டி பொருள் மேல் பற்றோ ஆசையோ அல்லது மக்கள் மீது பாசமோ வந்து கொண்டுதான் இருக்கும். இப்போ ஒரு தடவை பற்று கொண்டதும் அதுக்காக கொண்ட முயற்சிகளும் செயல்களும் பதிந்து அந்த பதிவுகள் செயல்பட்டு கொண்டே இருக்கும். உடல்ல தேவை இருந்தால் அந்த தேவைக்கு தக்க பொருள் வேண்டும் என்ற ஆசை இருக்கும். மனம் பொருட்களையே பற்றி நிற்கும். அப்ப பற்றை விடவே முடியாது. ஆனா பேராசையை கட்டுப்படுத்தி கொண்டு தேவையான கடமைக்கும் உடல் தேவைக்கும் உள்ள பொருட்களை அளவோடு அனுபவிக்கக்கூடிய ஒரு நியதியைத்தான் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னாரு. பாரதியார் ஒரு பாடல்ல சொல்றாரு, பற்றற்று நின்றவர்க்கு முக்தியாம் தம்பி, பாசத்திலே நின்றார் சித்தியாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாச கட்டுக்குள் அந்த சிக்குண்டு அதிலே பற்றுல இருக்கிறத விட்டுட்டு பற்றற்று நின்றவர்களுக்கே உண்மையான முக்தி நிலை கிட்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப இறைநிலை உணர்வு வராத காரணத்தினால்தான் பொருள் பற்றும் அதிகார பற்றும் அளவுக்கு மீறி வருகின்றன. அதனால தனக்கும் பிறருக்கும் துன்பங்களையும் வாழ்க்கை சிக்கல்களையும் உருவாக்குகிறது. இதனால் அறிவின் வளர்ச்சி தேக்கப்பட்டு முழுமை பெற முடியாமல் போகிறது. பற்றினால் தனி மனித வாழ்வும் சமுதாய வாழ்வும் சிக்கலுற்று சீர்கெடுகிறது. இப்ப பற்றினால் பிறர் வளம் பறிக்கும் குற்றம் உண்டாகிறது. அந்த குற்றம் எல்லாரிடமும் அப்படி விரியும். எங்கெங்கே சந்தர்ப்பம் வருகிறதோ அங்கெல்லாம் விரியும். பொருள் மேல் பற்று கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி அதன் போக்கில் விட்ட போது கோபம், சமநிலையற்ற போக்கு, பால் உணர்வில் நாட்டமும் முறையற்ற செயல்களும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களும் மலர்கின்றன. கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, இந்திரிய விஷயங்களை தியானிக்கிற மனிதனுக்கு அவற்றினிடம் பற்றுதல் உண்டாகிறது. பற்றுதல்களிலிருந்து ஆசை உண்டாகிறது. ஆசையிலிருந்து குரோதம் வளர்கிறது. குரோதத்திலிருந்து மனக்குழப்பம் உண்டாகிறது. குழப்பத்திலிருந்து நினைவின்மையும், நினைவின்மையிலிருந்து புத்தி நாசமும் உண்டாகின்றன. புத்தி நாசத்தினால் மனிதன் அழிந்து போகிறான் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த குணங்களின் வயப்பட்டு மனிதன் ஒரு செயலை செய்தால் எப்பொழுதாகிலும் நற்பயன் கிட்டுமா? அளவு மீறியும் முறை மாறியும் அல்லவா போகும். பற்று கொண்டு இருக்கும்போது அளவும் தெரிவதில்லை, முறையும் தெரிவதில்லை. மேலும் மேலும் பற்றி கொண்டிருக்கிறோம். அளவு மீறும் போதும் முறை மாறும் போதும் இயற்கையில் உள்ள இனிமை கெட்டு விடுகிறது. அதனால் நாம் எல்லா வகையிலேயும் துன்பம் அடைகிறோம். பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு போன்ற பஞ்சமா பாவங்களை செய்து துன்பத்தில் ஆழ்ந்து விடுகிறோம். இந்த நிலையில் மனிதனுக்கு அமைதி கிட்டாது. ஏதாவது நன்மை கிடைப்பது போல இருந்தாலும் அதிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய துன்பங்கள், சிக்கல்கள் தான் வரும். மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, பொருள் பற்றும் பந்துக்கள் பற்றும் கொண்டு புவி மீது சில பொருளை தனது என்றும் பொருள் தோற்ற காப்பாற்ற அனுபோகிக்க போரிட்டு மனித இனம் மதிமயங்கி பொருள் அளவில் அறிவினையே எல்லையாக்கி போட்டியிட துன்பங்கள் பெருகி போச்சு. பொருட்களையும் உழைப்பினையும் சமுதாயத்தின் பொதுவாக்க பாசம் பற்றொழிந்து போகும்னு சொல்றாங்க. தாய்மானவர் சொல்றாரு, உள்ளதே போதும் நான் நான் என குன்றியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குள்ளே வீழாமல் மனது அற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு அணைக்கட்டுல இருந்து வரக்கூடிய வெள்ளத்தை ஒரு சிறிய குட்டையில செலுத்துறோம்னு வச்சுக்குவோம். எவ்வளவு நேரம் நிற்கும்? உடனே அந்த குட்டை நிரம்பி கொண்டு அது மேலே வரும். அது கடலுக்கு போன பிறகுதான் அந்த தண்ணீர் நிலைக்கும். அதுபோல அறிவானது தன்னை உணர்ந்து கொள்ளும் வரையில் அதை நோக்கி விரிந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த அறிவுக்குரிய வேகம், அதற்குரிய இடம், அதற்குரிய பொருள், அதற்குரிய பொருத்தமான செயல், இணைப்பு இவை கொடுக்க வேண்டும். தெய்வ நிலையோடு இணைப்பு பெற்ற நிலையில்
அதாவது முழுமை பெற்ற அறிவில் ஒரு காரியத்தை ஒரு நொடியில் தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு நுண்ணறிவு இருக்கிறது. ஆசை எழும்போதே முறைப்படுத்தி கொண்டோமையானால் கடும் பற்றை சீரமைத்து விடலாம். பற்றை விடாதவரை உயிருக்கு உயர்வில்லை. கடும் பற்றால் வாழ்க்கையில தோல்வி, மனதுயரம் இவைதான் உண்டாகும். பிறவி தொடர் வந்து நீளுது, கடை தேர ஒண்ணா படுகுழியில விளைவைக்கும். இடைக்காட்டு சித்தர் சொல்றாரு, பற்றை பிறப்பருக்கும் தாண்டவ கோனே, பற்றாது அறுத்து விடு தாண்டவ கோனேன்னு சொல்றாரு. அப்போ பற்று விடுதல் என்றால் துறவியாதல் என்று பொருள் அல்ல. நம்மிடம் எல்லா வசதிகளும் இருக்கலாம், அவற்றை நாம் அனுபவிக்கலாம். ஆனால் அவற்றில் ஏதேனும் நம்மிடம் இல்லாது போனால் குடிமுழுகி விட்டதாக நம்ம எண்ணக்கூடாது. பொருள் இருக்கலாம், பொருள் மீது பற்று இருக்கக்கூடாது. இப்போ உலகத்துல தினசரி வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் மனிதனுக்கு எவ்வளவு கூடிக்கொண்டே போகிறதோ அவ்வளவும் அவன் உடல் நலத்தை இழந்துவிட செய்கிறது. அனுபோக பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும். சொத்துக்களின் எண்ணிக்கை மிக மிக மன அமைதி கெடும். பாதுகாக்கப்பட வேண்டிய குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிக மிக சுதந்திரம் கெடும் என்பார்கள் மகான். நிறைவு செய்ய முடியாத 100 ஆசைகளை குப்பையாக மனதில் சுமந்து கொண்டு திணறுவதால் யாருக்கு என்ன லாபம்? முதல்ல மன அமைதி போகும், உடல் நலம் குன்றும், நற்குணங்கள் குன்றி எரிச்சலும் கோபமும் அடிக்கடி வரும். முகத்துல தெளிவு போய் சோகம் படியும், வயிற்றுப்புண் முதலிய நோய்கள் தான் உண்டாகும். எடுத்த காரியங்கள் எல்லாம் செயல் வேகம் குன்றி திறமை மழுங்கி தோல்வி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மகான் ஒரு கவியில சொல்லுவாங்க, பொருள் பற்று மக்கள் பற்று அற்றால் அல்லால் புதிய நல சீர்திருத்த கருத்தை ஏற்கும் அருள் உள்ளம் கிட்டாது. அப்ப எழும் ஆசைகள் நமது அறிவின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டதென்றால் அதனை நிறைவு செய்யலாம். நமக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் நிறைவு செய்யலாம். உலக நலத்தை கூட்டுவிப்பதானால் நிறைவு செய்யலாம். அதை விடுத்து அது வேண்டும் இது வேண்டும் என்று இச்சையை வெறித்து கொண்டே போகலாகாது. திருமூலர் சொல்வாரு, ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமேன்னு சொல்றார். அப்ப தான் செய்கிற தொழில்களில் எவ்வித பற்றும் கொள்ளாமல் செய்ய வேண்டிய கர்மங்கள் எவன் ஒழுங்காக செய்கிறானோ அவனே உண்மையான யோகியாவான். உண்மையான துறவு கொண்டவனும் அவனை பற்றுதல் வைத்தால் தொடக்கத்துல முதல்ல இன்பத்தை காட்டி முடிவில் துன்பத்தை தான் கொடுக்கும். அவை தொடக்கமும் இறுதியும் கொண்டவையே ஆகும். அதனால அறிவுடையோன் அவைகளில் நாட்டம் கொள்வதில்லை. இவ்வுடல் நீங்கும் முன்னரே உலக பற்றுதலாலும் சினத்தாலும் உண்டாகும் வேகத்தை எவன் பொறுக்க வல்லானோ அவனே பேரின்பத்தை பெறுவான். பற்றற்று பண்புடன் பெருவினையாற்றுக. ஏனென்றால் பற்றற்று தொழில் புரியும் மனிதனே பெருநிலையை பெறுகிறான் என்று கீதை உணர்த்துகிறது. ஓயாது இதயம் துடித்து கொண்டிருப்பதனால் உடல் இயக்கம் நன்கு நடைபெறுகிறது. ஆனால் இதயம் அடிப்பதில் மனிதன் கவனம் செலுத்துவதில்லை. அதுபோன்று கர்மங்களை பற்றற்று செய்ய வேண்டும். பற்று நீங்கும் அளவு வேலைகளுக்கிடையே அமைதி தானே வருகிறது. நாம் செய்யும் எல்லா செயல்களுமே நன்மையும் தீமையும் கலந்த கலவையாகத்தான் இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் நற்செயல் தீய செயல் இரண்டுமே அதனதற்குரிய பலன்களை கொடுக்கின்றன. நல்ல செயல்களை தவறாமல் நம் மனத்தில் நல்ல உணர்வுகளை பதிய வைக்கின்றன. தீய செயல்கள் தீய உணர்வுகளை பதிய வைக்கின்றன. மனதில் படிந்திருக்கின்ற தீய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை கொண்டு மாற்ற வேண்டும். இதனால் பற்று நீங்கி பற்றின்மை உண்டாகிறது. ஆசையின் பேரிலும் அனுபோகத்தின் பேரிலும் மனதை சிக்கவிடக்கூடாது. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. பொருட்களினோடும் தேவைப்படும் தொடர்பினது தன்மையை அறிந்து அளவோடு விழிப்பாக வைத்துக் கொள்ளும் உறவே துறவு. துறவு மனதிற்கு தான். அது அனுபோகத்தில் விழிப்புடன் கூடிய உறவு. இன்ப நுகர்ச்சியில் மனம் சிக்கி கொள்ளாத மனநிலை. இதுதான் உறவில் துறவு. உண்மையான துறவு இதுதான். எல்லையற்ற அருட்பேராற்றலின் ஒரு பகுதியே ஒவ்வொரு மனிதனும் என்ற உண்மையினை உணர்ந்து அதனை மறவாமல் இருக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். அகன்ற பேராற்றலை மறவாத விழிப்போடு உலக வாழ்வை நடத்தும் போதுதான் பற்றி நிற்பதிலும் பற்றின்மை என்ற தகமை மனிதனுக்கு உண்டாகிறது. துறவு ஆன்மீகத்தின் அதாவது அருள் துறையின் உள்நாடி. ஆகவே வெறுத்து ஒதுக்குவது துறவாகாது.
அறிந்து உணர்ந்து தொடர்பு மற்றும் உறவினை சரியாக கணக்கிட்டு அனுபவம் கொள்ளும் மனநிலைதான் துறவு. இந்த நிலையை மனம் ஏற்று நடத்தும் கடமைதான் நிஷ்காமிய கர்மம் எனப்படும். அப்ப செல்வத்தை ஈட்டலாம், பொருட்களை தூய்க்கலாம், உலகியல் வாழ்க்கை நடத்தலாம். ஆனா மனம் அதில் எல்லாம் ஒட்டி கொள்ளாத நிலை வேண்டும். நான் யார் என்ற நிலை மறவா மனநிலையில் எழும் துன்பங்களை போக்கிக் கொள்ள வேண்டும், இன்பங்களை கெடுத்து கொள்ளாதிருக்க வேண்டும். இயன்றவரை பிறருக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதே மனநிலையில் இதே நோக்கத்தோடு வாழ்வை நடத்த வேண்டும். அதற்கு பொருட்களின் துய்ப்பு இல்லாமல் முடியாது. அந்த நிலையில் ஆசை வரத்தான் செய்யும். அந்த ஆசைகளை நிறைவு செய்து கொள்ளத்தான் வேண்டும். தேவைப்படும் போது தேவையான அளவில் மட்டும் பொருட்களின் மேல் எழும் ஆசைகளை ஏற்று நிறைவு செய்து கொள்ள வேண்டியதுதான். தூங்கும் போது தலையிட வேண்டும். அதற்காக அதனை எந்நேரமும் தலையில் கட்டி கொண்டிருப்பதில்லையே. கொதிக்கும் பாலை இறக்க துடிக்கும் நாம் பிடிதுணியை மறவாதது போல் விழிப்பு நிலையில் பொருட்களோடு அளவோடு முறையோடு உறவு கொள்ள வேண்டும். உலக வாழ்வில் பொருள், மக்கள், பால், புகழ், செல்வாக்கு என்ற ஐவகை பற்று ஏற்படுவது இயல்புதான். அப்ப கடமை உணர்வோடு அளவு முறை அறிந்து விழிப்போடு இப்பற்றுகளை வளர்த்து காத்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதுதான் பிறவி பயனை அடைய முடியும். கடமை உணர்வோடும் அளவு முறை அறிந்த விழிப்போடும் ஆசைகளை வளர்த்து காத்து கொள்ள வேண்டியது பிறவி பயனை எய்த அவசியம். அப்ப எண்ணத்தால் பூணும் துறவாகிய உறவின் தெளிவுதான் ஆசைகளை சீரமைத்து கொள்ளவும் உதவும், வாழ்வினையும் உய்விக்கும். ஒரு கதை பார்க்கலாம். ஒரு பெரிய நகரத்துல கடும் பற்று மிக்க ஒரு கோடீஸ்வரர் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு எப்போதுமே இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும், உலக பணக்காரன் ஆகணும்ட்டு ஒரு எண்ணம் மட்டும் இருந்துட்டே இருந்து. அதனால அவருக்கு ரொம்ப மன அழுத்தம் ஏற்பட்டு அவர் ஒரு அமைதியான சூழ்நிலையில ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடலோர கிராமத்திற்கு ஓய்வெடுக்க போறாரு. அப்ப கடற்கரையில ஒரு ஏழை மீனவர் மிக குறைந்த மீன்களை பிடிச்சிட்டு மீதி நேரத்துல தன் குழந்தைகளோட விளையாடி பாடல்கள் பாடி அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த மீனவன் செய்யறதை இவர் பார்த்துட்டே இருக்காரு, இந்த தொழிலதிபர். அப்போ அவர்கிட்ட போய் கேட்காரு மீனவர்கிட்ட, நீ நிறைய மீன் பிடிச்சு இன்னும் ஏன் நிறைய சம்பாதிக்க கூடாது? அப்போ அவர் கேட்காரு மீனவர், அதனால எனக்கு என்ன லாபம்? உடனே தொழிலதிபர் சொல்றாரு, நிறைய மீன் பிடிச்சா பெரிய படகு வாங்கலாம், பிறகு பல படகுகள் வாங்கி ஒரு நிறுவனத்தையே நீங்க தொடங்கலாம். அப்போ கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சு பெரிய பங்களா வாங்கி நிம்மதியா வாழலாம்னு சொல்றாரு. மீனவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, சரி அதையெல்லாம் செய்து முடித்த பிறகு என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறாரு. தொழிலதிபர், அதுக்கு பிறகு நீ நிம்மதியா எந்த கவலையும் இல்லாம உன் குழந்தைகளோட மகிழ்ச்சியா விளையாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இப்போதும் நான் ஒரு கவலையும் கடும்பற்றும் இல்லாம தான் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதனால என் வாழ்நாள் முழுதும் நான் அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கும் போது நான் பேராசைப்பட்டு என் மன நிம்மதியை தான் இழக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் தொழிலதிபர் அப்பதான் அவருக்கு புரியுது, தன்னுடைய தவறை உணர்ந்து மௌனமா நிம்மதியா அப்படி நம்ம பண்றது ரொம்ப நம்ம உடலையே அதுதான் அழிக்குது. அப்ப கடும்பற்றாலதான் நம்முடைய வாழ்க்கையே நம்ம பணம் இருந்தா கூட மன நிறைவா இல்லைன்னு அவரை அதை உணர்றாரு அந்த இடத்துல. அப்போ கடும்பற்று தான் கடும் தொற்று போல நோயாகி உடலையும் மனதையும் என்ன செய்து பாதிப்படைய செய்து. ஔவையார் ஒரு பாடல்ல சொல்றாங்க, நன்றென்றும் தீதென்றும் நானென்றும் தானென்றும் அன்றென்றும் ஆமென்றும் ஆகாதே நின்ற நிலை தானதாம் தத்துவமாம் சம்பருத்தார் யாக்கைக்கு போனவா தேடும் பொருள் என்கிறார். அதாவது இது நல்லது இது கெட்டது என்றும், இதை செய்தவன் நான் அதை செய்தவன் அவன் என்றும், இது அன்று நடந்தது இது இன்று நடக்கிறது என்று வாழ்க்கையில் பேதம் பார்க்காமல் அனைத்தையும் சமமாக பார்க்கும் பற்றற்ற நிலையே உண்மையான இறைநிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பொருள் பற்று இன்றி வாழ முடியாது, கடமைகளை ஆற்ற முடியாது. அவரவர் முறையாக ஈட்டிய பொருள் மீது பற்று அல்லது உரிமை பாராட்டுவது அவசியம்தான். இருந்தாலும் வாழ வழியற்றோர் துணையற்றோர் இவர்களும் வாழத்தான் வேண்டும் அல்லவா? பொருள் உடையோர்கள் தான் தங்கள் பொருளில் ஒரு சிறு பகுதியை ஒதுக்கி ஈகையாற்றி அவர்களை வாழ வைக்க வேண்டும். அப்போ அழுத்தமான பொருள் பற்று தீமைகளை பெருக்கும். அந்த தீமைகளை ஈகை மூலம் தவிர்க்க வேண்டும். ஒருவர் தன் வருவாயில் 100க்கு 1 பங்கு வீதம் ஒதுக்கி
பிறர் நலத்திற்காக ஈகையாகிவிட்டால் போதும். பெரும் செல்வம் உடையோர் மிகுதியாக எந்த அளவிலையும் ஈகைக்கு பொருள் ஒதுக்கலாம். எனவே ஈகை என்ற மனநிலையை கொண்டு கடும் பற்று என்ற மனநிலையை ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும். அததான் திருவள்ளுவர் சொல்வார், ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம முதல்ல நிறைவேற வேண்டிய ஆசை எது என ஆராய்ந்து பொறுமையா திட்டமிட்டு செயல்படுத்தணும். ஒரு சமயத்துல ஒரு செயல்ல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். ஆசை, திட்டமிடல், செயல்படுத்துதல் ஆகிய 3 சரியா இருந்தாலே வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். தேவை இவ்வளவு, இந்த காலத்துல முடிக்க வேண்டும், இவ்வாறு செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட வேண்டும். பிறகு திட்டமிட்டபடியே செயலாற்ற வேண்டும். செயல்படுத்துதல், அணுகுமுறை, சாதித்தல், அனுபவித்தல் என்ற 4ம் ஒன்றையொன்று அடுத்தடுத்து வந்தால்தான் ஆசைகளை வெற்றி கொள்ள முடியும். மகான் சொல்வாங்க, இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அகத்தவம் அகத்தாய்வு செய்து இந்த ஆசையை சீரமைத்து கொள்ளலாம். 1/4 மணி நேரம் துரியதவம் இயற்றி ஒரு பேப்பர்ல நம்மளுக்கு எத்தனை ஆசைகள் இருக்கோ அதை ஒவ்வொரு ஆசையா எடுத்து பட்டியலிடணும். திருப்பி இதை தேவைதானா, இதை நிறைவேற்ற வசதி இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி செய்து அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாவிட்டால் இது போன்ற தேவையற்ற ஆசைகள் இனி மனதில் தோன்றினாலும் அவற்றிற்கு இனி மனதில் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சங்கல்பம் செய்யணும். அப்போ இப்படி தற்சோதனை செய்து நம்ம ஒவ்வொரு ஆசையா அது நம்மளுக்கு இது முடியுமா என்னன்னு நம்ம தற்சோதனை செய்து செய்து அதை சரி செய்யணும். அந்த ஆசையை சீரமைக்கணும். இப்படி தற்சோதனை செய்து வெற்றி அடைந்து பின் பார்த்தால் மனம் கலகலப்பாக இருக்கிறது, நெஞ்சில் தைரியம் வந்துவிடும், எதையும் சாதித்து விடலாம் என்ற உற்சாகம் மிகுந்துவிடும். மனதில் குறுகல் ஒளிந்து விசாலம் வந்து விட்டதால் பொறுமை, அன்பு என்ற பல நற்குணங்கள் வந்துவிடும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கிறது. ஆசையை ஆராய்ந்தால் பிறந்த இடத்திலேயே அது ஒடுங்கும். ஆசை நிறைமனமானால் வாழ்க்கை நலன்கள் அனைத்தையும் பெறுவது எளிதாகிவிடும். மகான் ஒரு கவியில சொல்வாங்க, நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்றுற்று பார்த்திடு உன்னை உலகை பின் கற்றபடி நட, கருத்து விழிப்புடன் பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும். அப்ப எப்பொழுதும் நம்ம தவம் செய்யற நேரம் மட்டும் அந்த நெற்றியிலோ உச்சியிலோ ஞாபகம் வைக்காம எப்பவுமே மனதை நெற்றியிலோ உச்சியிலோ வைத்து பழகும் போது விழிப்பு நிலையோடு பற்றற்று வாழும் பழக்கம் இயல்பாக வந்துவிடும். நாள்தோறும் அகத்தவம் அகத்தாய்வு செய்து கடும்பற்றை ஈகையாக மாற்றி பிறருக்கு நம்மால் முடிந்த உதவி செய்து மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.